நம்ம வீட்டு சமையலில் மதியம் சாப்பாடு பார்க்கலாம். வாங்க சிம்பிளாக ஒரு கத்திரிக்காய் மோர் குழம்பு தாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. கடாய் நல்லா காய்னா தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு சீரகம் சேர்த்துக்கலாம். நீளமாக கட் பண்ண வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வதங்கிட்டுன்னு ஒரே ஒரு கத்திரிக்காய், பெரிய கத்திரிக்காய் வந்து சின்னதாக பொடிசாக கட் பண்ணி அலசிட்டு சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வதங்கிட்டோன்னு காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. தேவையான தண்ணி சேர்த்து குழம்பு நல்லா கொதிக்கிட்டு நல்லா காய் நல்லா வேகட்டுன்னு நம்ம அடித்து வச்சுக்கிற மோரை சேர்த்துக்கலாங்க. இதில் வந்து நம்ம புளி சேர்க்க தேவையில்லை. மோரை சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டுன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. சூப்பரான சிம்பிளான கத்திரிக்காய் மோர் குழம்பு ரெடி ஆகிடும். ரொம்பவும் நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.